அண்டை மாநிலங்களிலிருந்து தக்காளி வரத்து குறைந்துள்ளதால் தக்காளி விலை உயர்ந்துள்ளதாகவும் அடுத்த ஒரு வாரத்திற்கு இருந்து விலையேற்றம் நீடிக்கும் என கோயம்பேடு வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் இன்றைய தினமும் 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை விற்பனையில் 1 கிலோ தக்காளி 100 ரூபாய் வரை விற்பனையாகிறது. 1 கிலோ தக்காளி கடந்த வாரம் 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் கிலோவிற்கு 40 ரூபாய் அதிகரித்து 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த வாரம் கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனையான சின்ன வெங்காயம் 10 ரூபாய் அதிகரித்து 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஊட்டி கேரட் கிலோவிற்கு 40 ரூபாய் அதிகரித்து 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஊட்டி பீட்ரூட் 20 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல 1 கிலோ பச்சை மிளகாய் 90 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அண்டை மாநிலங்களில் பெய்து வரும் மழையின் காரணமாக தக்காளி வரத்து குறைந்து விலையேற்றமடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கோயம்பேட்டில் ரேட்டு ஜாஸ்தினா ஃபுல்லாக கர்நாடகா ஆந்திரா ஃபுல்லாக சைட்லாம் மழை பெய்யுதுனாலும் ஒரு ரேட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடினா 40 ரூபா 30 ரூபா தான் கிலோ வருது. இப்போ 60 ரூபா 70 ரூபான்ற மாதிரி இப்போ 80 ரூபா கிலோ. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரேட் தான். நாளைக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குறைஞ்சிரும். ஃபுல்லாக அதர் சைடு ஃபுல்லாக மழை நாள். இது மட்டும் தக்காளி மட்டும் இல்லை, எல்லா காய்கறியும் ரேட்டு ஜாஸ்தி தான். பீன்ஸ், அவரைக்காய், வெண்டைக்காய் எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி தான். வெங்காயம் 40 ரூபா கிலோ. நல்ல வெங்காயம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா, நார்மலாக 30 ரூபா 25 ரூபா இருக்குது. பீன்ஸு 100 ரூபா 80 ரூபா விலைக்கு பொறுத்து ஒவ்வொரு காய்கறியும். அதாவது 10 நாளைக்கு முன்னாடி 40 ரூபா 50 ரூபா இருந்தது. இந்த 2-3 நாளாக 60 70 80 போயிடுச்சு. அதாவது அவுட்டரில் மழை ஜாஸ்தி பெய்யறதுனால் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம் எல்லாமே விலை ஏறப்பட்டது. அரை கிலோ 5 கிலோ வாங்குறாங்க, 2 கிலோ வாங்குறாங்க, 2 கிலோ வாங்குறாங்க, 1 கிலோ வாங்குறாங்க. ஆனால் விலை ஜாஸ்தி, கட்டுப்படி ஆகாது. விலை குறையுமோ குறையாதோ அப்படின்னு சொல்கிறேன். அதான் வேலை காரணமே வேறு. தினசரி சமையலுக்கு தக்காளியின் பங்கு மிகவும் அவசியம் என்பதால் தக்காளியின் விலை உயர்வு மக்களை கவலையடைய செய்துள்ளது. நேற்று வாங்கின விலையை விட இன்றைக்கி தக்காளி விலை 100 ரூபா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தக்காளி இல்லாமல் எதுவும் சமைக்க முடியாதுன்றதுனால தக்காளியை நம்ம வாங்காமல் இருக்கவும் முடியாது. ரேட் அதிகமாக இருக்கிறதுனால வழக்கமாக வாங்குறதை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டு போகிறோம். ஏற்கனவே 1 கிலோ வாங்குற தக்காளி இப்போ அரை கிலோவாக வாங்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வாங்குறதுக்கு. தக்காளி விலை அதிகமாக ஆயிடுச்சு. 1.5 கிலோ 100 ரூபா, அப்படி போனாக்கா 1 கிலோ 80 ரூபான்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குது? அது இல்லைன்னா சமைக்கவே முடியாது. காய்கறி விலை எல்லாமே அதிக ரேட்டுங்க. எப்படி இருந்தாலும் வாங்கி சமைச்சு தான் ஆகணும். கொஞ்சம் குறைஞ்சா நல்லாயிருக்கும். தக்காளி காய்கறி விலை அனைத்துமே குறையணும். அதேமாரி பழ விலையும் அதிகமாக இருக்குதுங்க. எங்களால் ஏழைங்களெல்லாம் வாங்கவே முடியல, பிழைக்கவே முடியல. எது எடுத்தாலும் ஹெவி ரேட்டாக இருக்குது. காய்கறிலேருந்து பழ வகையிலேருந்து எல்லாமே அதிக ரேட்டாக இருக்குது.